எளிய மக்களுக்கும் உயர்தர மருத்துவ சிகிச்சைதான் முக்கிய நோக்கம் என்ற உறுதிமொழியை அறிவித்து 2011ஆம் ஆண்டு தமிழக அரசு பொறுப்பேற்றது. கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்கிற திட்டத்திற்கு மாற்றாக முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்கிற திட்டத்தை பதவியேற்ற 3 மாதங்களில் கொண்டு வந்தது அதிமுக அரசு. எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு இந்த புதிய திட்டம் உள்ளானாலும் கூடுதல் காப்பீடுகளை உள்ளடக்கிய இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அரசு விளக்கமளிக்கிறது. முதலமைச்சர் காப்பீடு திட்டம் வந்த பிறகு இந்த விலை உயர்ந்த பொருட்களை, தரம் வாய்ந்த பொருட்களை உடனடியாக அந்த பேஷண்ட்டுக்கு தேவைக்கேற்ப வாங்குவதற்கு இந்த ஸ்கீம் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு. அந்த விதத்தில் அரசு மருத்துவமனைகள் மிகவும் பிரைவேட் மருத்துவமனை செய்கின்ற அத்தனை வசதிகளையும் இந்த ஸ்கீம்னால செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. நடமாடும் மருத்துவமனை என்கிற புதிய திட்டத்தை அதிமுக அரசு அறிமுகப்படுத்தியது. 285 வாகனங்கள் இந்த திட்டத்திற்காக வழங்கப்பட்டன. மலை கிராமங்களில் நல்ல வரவேற்பை இந்த திட்டம் பெற்றது. இருப்பினும் நகர்ப்புறங்களில் இந்த திட்டத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த அரசாங்கம் ஏராளமான பணத்தை ஒதுக்கியுள்ளது இந்த துறை மேம்பாட்டிற்காக. ஆனால் உண்மையில் அது மக்களை சென்று சேர்ந்ததா, இந்த அதிக ஒதுக்கீட்டின் மூலமாக மக்களுக்கு பயன் கிடைத்ததா அப்படின்னு கேட்டால் உண்மையில் பெரிய பயன் எதுவும் கிடைக்கவில்லை. ஒருபுறம் திட்டங்களை தீட்டினாலும் திடீர் நோய் பரவலின் போது அதை அரசு தடுக்க தவறியதாக விமர்சனத்தை முன்வைக்கின்றனர் ஒரு தரப்பினர். அதற்கு உதாரணமாக சிக்குன்குனியா, டெங்கு, வைரஸ் காய்ச்சல் போன்றவை பரவிய போது சுகாதாரத்துறை தடுமாறியதாகவும் கூறுகின்றனர். உரிய நேரத்தில் உரிய அளவிற்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு இறப்புகளை தடுத்திருக்கலாம். குறிப்பாக கொசு ஒழிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருந்தால் இந்த அளவிற்கு இறப்புகளை தடுத்திருக்க முடியும். கொசு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சொன்னால் அதற்கு நிரந்தரமான ஊழியர்களை போட வேண்டும். அவர்களுக்கு உரிய ஊதியத்தை, சரியான நல்ல ஊதியத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்க வேண்டும். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது திடீர் நோய் தாக்குதலை தடுப்பதில் தமிழக அரசு சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது என்கின்றனர் சுகாதாரத்துறை அதிகாரிகள். அம்மா உணவகத்தை அரசு மருத்துவமனைகளில் அமைத்தது, அரசு மருத்துவமனைகளில் நுழைவு கட்டணங்களை குறைத்தது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சுகாதாரத்துறை தனது சாதனையாக கூறுகிறது. அதே சமயம் தருமபுரி, விழுப்புரம் மாவட்டங்களில் நிகழ்ந்த பச்சிளம் குழந்தைகள் மரணம், பன்றி காய்ச்சல் உயிரிழப்புகள் போன்றவை சுகாதாரத்துறையின் சரிவாகவே பார்க்கப்படுகிறது. 104 மருத்துவ ஆலோசனை திட்டம் அதிமுக அரசின் சாதனை திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதலுதவி தேவைப்படக்கூடிய நோய் குறைபாடுகளுக்கு மட்டும் இந்த திட்டத்தில் ஆலோசனை வழங்கப்படுகிறது. 108 திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து 104 திட்டமும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறுகிறது. மொத்தமாக 4 ஆண்டுகளில் 32,700 கோடி ரூபாய் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக சுகாதாரத்துறை கொண்டு வந்த திட்டங்கள் பல மக்களுக்கு பயனளித்துள்ளன. சில திட்டங்கள் மக்களை முழுவதுமாக சென்றவில்லை. மொத்தத்தில் சுகாதாரத்துறை கடந்த 4 ஆண்டுகளில் பல சாதனைகளையும் செய்துள்ளது, சில சர்க்கல்களையும் சந்தித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ஸ்டாலின்.